பயங்கரமாக கண்ணு வலி. இங்கே பாருங்கள், இந்த கண்ணு அப்படியே ஒரு டயர் வேறு டொமான் புஷ்ன்னு காற்று வந்துருச்சு. அநியாயமாக ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. டுபாக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கை, திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். இப்போ எங்கே புறப்பட்டோன்னா கிட்டத்தட்ட சித்தூர் வெளியே தான் நம்மளுடைய ஸ்டாக் செட்னாருக்கு தான் போகிறோம் கைஸ். இன்றைக்கி எத்தனை லோட், என்னென்ன சம்பவம் காத்துட்ருக்கு. இப்போ நம்ம போகிறதே நம்ம வேறு பிளேஸ்க்கு தான். அதெல்லாம் உங்களுக்கு நான் ட்ரக் லாகிங் பண்ணுறேன். மினி ட்ரக்கில், பெரிய ட்ரக். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டுக்கிட்ட கிளம்பியாச்சு. நம்ம வண்டி வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு டீ கடை தான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். நம்மளுடைய வீடியோஸில் கூட நிறைய வந்திருக்கும் அந்த டீ கடை. நம்ம வண்டி வந்து இங்கே இருக்குது கைஸ். இன்றைக்கி தான் பயங்கர டஃப் டே எனக்கு சத்தியமாக கைஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 2 லோடு, அதுவும் பெரிய ட்ரக்கு 2 லோடு இன்றைக்கி ஒரே நாளில் போட போகிறோம். கண்ணு வேறு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். என்னன்னு தெரில, பயங்கரமாக கண்ணு வலி. இங்கே பாருங்கள், இந்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரியாக ஜூன்னு வலிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு இங்கே 2 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு இந்த 2 பேர் தான் வந்திருக்காங்க கைஸ். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு ட்ரக்கில் சொல்கிறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு வண்டி இருக்குது, கிட்டத்தட்ட இங்கே ஒரு வண்டி கைஸ். 2 வண்டியுமே இன்றைக்கி. ஆனால் பயங்கர ப்ரெஷர் கைஸ், பயங்கர ப்ரெஷர். ஏன்னா 2 வண்டி ஒரே வாட்டி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் ரொம்ப கண்ணு வலி வருது கைஸ், ரொம்ப கண்ணு வலி. ஏன்னா நைட் எல்லாமே வேறு எடிட்டிங் வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் பயங்கரமான கண்ணு வலி. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்டு 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. இப்போ வாய்ஸ் ஆடிபலாக கேட்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அன்றான்னு யூஸ் பண்ணுற மைக்கு மாட்டிட்டேங்க. ஆனால் அப்போயே மைக்கு மாட்டல, இப்போ மைக்கு மாட்டினால உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் சூப்பராக தான் கேட்கும். ஏன்னா நேற்று முந்தினத்து எல்லாமே எடிட் பண்ணுறப்போலாம் நான் எனக்கு சூப்பராக தான் கேட்டுச்சு. எனக்கு மனசு வந்துடுச்சு. நம்ம 2000 ரூபா கொடுத்து இந்த மைக் வாங்கிட்டு வரது தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எந்த ஊருக்கு போயிட்டுருக்கோன்னா, கிருஷ்ணகிரி இல்லை, வசூர் இல்லை, கிட்டத்தட்ட சித்தூர் வெளியே போயிட்டுருக்கோம். அங்கே நான் ஆல்ரெடி விநாயகர் பார்த்து அந்த விளாகெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த விளாக் யாரும் பார்க்காம இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே ஊருக்கு தான் போய் நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட எத்தனை வண்டினா 2 வண்டி ஸ்டாக்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இன்றைக்கி எல்லாமே புது ரூட் தான் கேஸ். எதுவுமே பழைய ரூட் அப்படி இப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம போன லாஸ்ட் 4 விளாக்ஸுமே நம்ம இதுக்கே தான் போயிட்டு இருந்தோம். சித்தூர் கிருஷ்ணகிரி வசூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி சரி நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாருக்குமே காட்டலாம். நம்ம ஒரு புது விதமான ரூட்டுக்கு போக போகிறோன்ட்டு நம்ம ஃபேமிலி வேறு எல்லோரும் காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இந்த ரூட் அப்புறமா இந்த பக்கம் விளாக் பண்ணிகிட்ருக்கு. இந்த விளாக் தான் எனக்கு மைண்டில் பயங்கரமாக சரியான டென்ஷன். ஏன்னா ரோடுக்கு வந்ததே நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 7-8 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே கை கொடுத்துறாங்க கைஸ். லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாருமே கை கொடுத்தாங்க. நம்பிக்கை துரோகி பசங்க கைஸ். ஃபோன் பண்ணால் மச்சான் இல்லைடா அது இருக்குடா இது இருக்குடான்னு. இவங்க 2 பேர் தான் கைஸ். எப்போ கூப்பிட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 2 to லாஸ்ட் இயர் நான் vlog பண்ணாதப்போ எல்லாமே ஒரு வார்த்தை தான், சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்துக்கு நைட்டு கிட்டத்தட்ட 3 மணி வெளியே என் கூட இருந்தாங்க. அது வெளியே மேட்ச் கொஞ்சம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படியே இருக்கும் இப்படி இருக்கும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்போதுன்னா கிட்டத்தட்ட 122 கிலோமீட்டர்ஸ் கைஸ். இங்கேருந்து நம்ம சித்தூருக்கு 2 வழியாக போகலாம். ஃபஸ்ட்டு வழி வந்து நம்ம கிட்டத்தட்ட இங்கேருந்து இந்த ஹைவே இங்கேருந்து வாணியம்பாடியிலேருந்து இந்த குடியாத்தம்லேருந்து அந்த சித்தூர் அப்படி. இதுக்கப்புறமா இது ஒரு செகண்ட் வழி. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பழனேரிலேருந்து பரதராமிக்கிட்டேருந்து அங்கே கொஞ்சம் ஊர். ஆனால் நாங்கள் சித்தூர்கிட்ட போகல. சித்தூர் கொஞ்சம் இது பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட பரதராமிக்கிட்ட தான் நாங்கள் இப்போ போய் விநாயகர் ஸ்டாக்ஸ் எடுத்து போகிறோம். இந்த விளாக் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஆல்மோஸ்ட்டு கடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். ஏன்னா எனக்கு இன்றைக்கி லோடு போகிறது பிளானே இல்லை. நாங்கள் ஏன்னா கேன்சல் பண்ணிடலாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எதுக்காகனா நேற்று ஃபுல்லாமே பயங்கரமான மழை கைஸ், பயங்கரமான மழை நைட் எல்லாமே. அதுக்காக சரி ரோடு கேன்சல் பண்ணிடலான்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் வெதர் கண்டிஷன் வேறு ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான்.
சரி முடிஞ்சால் போடலாம், மழை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் லோடு பயங்கரமாக மலையில் நினைச்சிருச்சு. மொத்த விநாயகர் காலி கைஸ், மொத்த விநாயகருமே எல்லாம் மலையில் நினைச்சி. அது பிஓபினால தான் ஏதோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இதே மண் பிள்ளையாக இருந்தால் அப்படியே மொத்தம் நாஸ்தி ஆகிட்டு இருக்கும். டோட்டல் லாஸ்ட்டில் போய் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, பிஓபி தானே, ஏதோ கொஞ்சம் காய வச்சுருக்கோம். அது கடலில் போட்டு காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட சித்தூர்லேருந்து இன்றைக்கி எப்படியோ நல்லபடியாக எட்டு சேர்த்துடணுன்ட்டு அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோடு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ தான் டீசல் ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்காங்கன்னா 3000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 33 லிட்டர். நினச்சி பாருங்கள், அந்த 3000 ரூபாய்க்கு நம்ம வண்டி பெட்ரோல் போட்டு தான் எவ்வளோ போட்டிருந்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் இருந்தால் நம்மளுடைய வண்டிக்கு 3 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிருக்கோம். 3 வாட்டி பயங்கரமாக டேங்க் ஃபில் பண்ணிருக்கோம். எப்பயுமே இந்த மூலையிலே உக்காருங்க, இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். பாருங்க, டங்கா 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 சவுண்ட் அடிச்சுனே இருக்கு. சைலண்டா இருப்பான். எனக்கே இப்போ பயங்கரமாக தலைவலி பேசுனேன்னு தெரில. நைட் எடிட் பண்ணதுக்கோசரம் கண்ணு வலி தலைவலி பயங்கரமாக இருக்கு. சாமி, எல்லாம் இந்த லோடு போடுறப்போ இவ்வளோ பிரச்சனை. சரி விட்டு தள்ளுங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னா, நம்ம பரதராமி கிட்ட கொஞ்சம் ரோடு எல்லாமே ரொம்ப அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். ஏன்னா ஸ்டாக் செட் வரப்போ எதாவது டேமேஜ் ஆகிடுச்சா நம்ம தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விநாயகர். அதுக்காக தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போட்டதுக்கே கிட்டத்தட்ட கொஞ்சம் விநாயகர் நார்மலாக ஒரு 2-3 விநாயகர் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு தான் இருந்தேன் கைஸ். காலையில் ஓட்டிட்டு, காலையிலேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். அதனால தான் எனக்கு ஒரு சின்ன பயம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கூடாதுன்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருந்தேன். ஆனால் எவனுமே வரல. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்கறதுன்ட்டு வருத்தம் கூட வரல கைஸ். சரி விட்டு தருங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்தில் வச்சுக்கணும், கூப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கூடாதுன்ட்டுலாம் நம்ம தோணுது. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. கொஞ்சம் பேருக்கு எல்லாமே காலேஜஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா. அதனால தான் சரி போங்க, நான் உங்கள் இஷ்டம் எதனா பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டு தள்ளிட்டேன் கைஸ். இன்னும் கைஸ், நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துங்களே எனக்கு தெரியாது. நம்மளுடைய புது ட்ரைபேட் கைஸ் கிட்டத்தட்ட வாங்கி ஒரே ஒரு 2 நாள் தான் ஆச்சு. வேறு லெவலில் வரது தான் கைஸ். கிட்டத்தட்ட ஸ்டெபிலிட்டி மாத்திரம் பக்காவாக நிற்கிது. அங்கே எவ்வளோ ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வேறு லெவல் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. வேறு லெவலில் வேறு லெவல் ட்ரைபேட் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் என்னென்னா, ரொம்ப வெயிட் போட்டால் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, 360 ஆங்கிள், அது ரொம்ப அப்படியே சாஞ்சிருக்கு. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. இல்லைங்க, ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருக்க தான் செய்யும். நல்லா இருக்கு. நான் வர்த்தான ட்ரைபாட் மைக்குன்னு சொன்னேன். மைக்கு வர்த்தாங்க. ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. டுபாக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன் கைஸ். இவ்வளோ நேரம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், சடனாக டமான் உடஞ்சிருச்சு. இங்கே ஒட்டி வச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு கிட்ட வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒட்டி வச்சு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி செல்லருங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க கைஸ். இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இது நான் ஆல்ரெடி இங்கே மாட்டியிருந்தேன். இங்கே மாட்டி சரி ஒரு ஷார்ட் எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே ட்ரைபேடே ஷார்ட் ஆகிடுச்சு. டுபாக்கு ஒரு ப்ராடக்ட் அதான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அமேசானில். பார்க்கலாம், ரீப்ளேஸ் ஆகிடும். உடஞ்சி போன ப்ராடக்ட் கைஸ்.
இவ்வளோ நேரம் பின்னாடி உக்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போது சரி ஆல்மோஸ்ட் நம்ம பழமநேரி வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி அவங்கன்னா ரூட் தெரியாதனால தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து கூகுள் மேப் போட்டு இன்னும் போய் ஆகணும்னா கிட்டத்தட்ட இன்னும் 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் நான். இங்கே பாருங்க நம்மளோட ட்ரைபேட் வேறு 2 துண்டாக ஆகிடுச்சு. அங்கே எவ்வளோ அழகாக போயிட்டு அங்கே மாட்டலான்னு நினச்சி மாட்டிருந்தேன், சம்பவம் ஆகிடுச்சு. சரி விட்டு தருங்க, எல்லாம் இருக்குன்னா காமன், எல்லாம் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா ஆமாம் காமனாக நிறையா நடக்கும். சரி அதை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், ஆன் ஸ்பாட்டே போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து 3 days தான் ஆச்சு, 15 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதனால் போட்டு விட்டாரு. இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு சாட்டர்டே வந்து ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், சாட்டர்டே வந்து அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஓகேங்களா? நான் மறந்துன்னு வந்துடுறாங்க. வேற மாதிரி ஸ்கில்லு தான், பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தார். அங்கே கூட ஒரு இடத்துல நான் நம்மளோட ஃப்ரெண்டுக்கே சொல்லியிருந்தேன், ஒரு லாரிக்காரனை இப்படி நின்றுந்தால் கட் பண்ணி ஓட்டின பற்றி அப்பவே தெரிஞ்சுக்கணும் எத்தனை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யுதுன்ட்டு. வேற மாதிரி ஓட்டினீங்கண்ணா அங்கே செம்மையாக ஓட்டிட்டுருந்தேன். அதெல்லாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா டிரைவிங் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இங்கே பாருங்கள் ஒரு ரோட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. இதே நீங்கள் குடியாத்து வழியாக வந்தாச்சுங்களேன் ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கேஸ். பாருங்கள் நாங்களே எவ்வளோ தடுமாறி இங்கெல்லாம் எவ்வளோ செடிங்க எல்லாமே ஃபுல்லாக ரோடுக்கு வந்துடுச்சு, முக்கால்வாசி ரோடுக்கு வந்துடுச்சு. பாருங்கள் செடி எல்லாமே ஸ்பீட் இது பாருங்கள் குழி. ஏன்னா இதுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு பார்டர், இதுக்கப்புறமா வந்து ஆந்திரா பார்டர், கரெக்டாக பார்டர் சென்டரில் நம்ம பிள்ளையார்ஸ் எடுக்க போகிறோம் கேஸ். அதுக்காக தான் எவ்வளோ ரோட்ஸ் கஷ்டமாக போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறி வந்துட்டுருக்காங்க. ஐயோ ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. 8 கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்கள. ஃபஸ்ட்டு போயிட்டு லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அப்லோடில் லோடு பண்ணணும். இன்னும் ஆல்மோஸ்ட் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் அங்கே 9:30 கிளம்புனோங்கோ, கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆயிடுச்சு. 3 hours மேக்ஸிமம் ஆயிடுச்சு. సరదా కొంచెం చూస్తాను అట్లే ఇలా బండి వచ్చి తెచ్చా నీకు ఎప్పుడు ఇక్కడ సైడ్లో కాదు ఇంత సైడ్ నీకు తెలియదు పడుతున్నాకే ஓடனா அதெல்லாம் காமன் தான். தர்றன்னு வந்து தான் நம்பி நான் பண்ண முடியும். அவனு பெரிய வண்டியா நம்மளது பெரிய வண்டியா? நம்மளது தான் பெரிய வண்டி. அவன் தூரம் தம்மாத்தூர் வண்டி வச்சுன்னு காமனாக இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அப்பப்போ நடக்கும் டிரைவிங் லைஃப்பில். ஒரு நாளைக்கு எத்தனை சண்டை நான் பார்ப்பீங்க இந்த மாதிரி? கணக்கே இல்லையா? ரொம்ப நிறைய நடக்குதுன்னா காமனாக நடத்தணும் போகிறது இதெல்லாம். என்னன்னாவே ரொம்ப பிரச்சனை. எனக்கே பயங்கரமாக இன்னும் தலைவலியே நிற்கல. கண்ணு வலி வந்து அப்புறமா அப்படியே தலைவலிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் யாதமாரிக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அவங்க ஊர் எந்த ஃப்ரெண்ட் நான் பர்டிகுலர் பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய 2 வண்டியுமே இங்கே பார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போ போயிட்டு நம்மளோட லஞ்சு முடிச்சுட்டு தான் போனோம். ஏன்னா அந்த ஷெட்டுக்கிட்ட எல்லாமே எந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சரி அதனால தான் நான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய அப்பா, நம்மளோட டிரைவர் எல்லாமே போயிட்டு இப்போ லஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் போகணும். சரிங்க, லஞ்சு முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தான் நம்ம லஞ்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. டமான் டயர் புஷ்ஷுன்னு காற்று போயிட்டுருக்கு எங்கேயோ. இது நல்லா இருக்குது. அங்கே தான் அதான் நினைக்கிறேன். பாருங்கள் அங்கே தான் சவுண்ட் வந்துருக்குது. அதானே என்ன ஏறி இருக்குண்ணா? நல்லா தான் இருந்துச்சுல டயர் வேறு. டமான் புஷ்ஷுன்னு காற்று வந்துருச்சு. சரியான சவுண்ட் எப்படி வந்துச்சு? பிரேக் அதான் அந்த இந்த சவுண்ட் நினச்சி நானும். அப்புறமா அந்த அண்ணாவை கேட்டால் டயர் போயிடுச்சான். பாருங்கண்ணா சரி பார்த்து போட்டுக்கலாம் ஒன்றும். சரி மிஸ் எங்கேயோ பஞ்சர் கடவுளை பார்த்து போட்டு சொல்லிதான். ஆல்மோஸ்ட் ஷெட்டுக்கு வந்தாச்சு கேஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம். பஞ்சர் டயர் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் உள்ளுக்கு தெரியுதான் பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ அந்த அண்ணன் ஸ்டெப்னி போட்டு இங்கே ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னி மாற்றிட்டு அந்த அண்ணன் வண்டி ரெடி பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வண்டி இருக்குது, நம்ம செகண்ட் வண்டி. அது வண்டி தான் ஃபஸ்ட்டு லோடு ஏற்ற போகிறோங்க. வாங்க உள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கிறவங்க நான் காட்டுறேன். பாருங்க எப்படி
எப்படி எப்படி இருக்குது ஒரு சிலை வேற மாதிரி. இங்கெல்லாம் ஒரே டிசைன், மொத்தமே ஒரே விநாயகர் தான். இங்கே எடுத்தாலுமே ஒரே விநாயகர் தான். இதெல்லாம் ஆர்டர் இருக்குது, முக்கால்வாசி விநாயகர் இதெல்லாம் ஆர்டர் தான். இப்போ இங்கேருந்து தான் நம்ம லோட் பண்ண போகிறோம் கைஸ். எத்தனை பீஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் சாம்பிளுக்கு விநாயகர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் நெக்ஸ்ட் 1 வீக்லேயே நம்ம ஷாப்புக்கு இந்த விநாயகர்லாம் வந்துடும். எக்ஸ்க்ளூசிவாக வந்து நீங்களே பாருங்கள், ஓகேங்களா? எப்படி இருக்குது வேற மாதிரி ஒன்று செதுக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் ஏஷியன் பெயிண்டர் அப்படிதான். எப்படி வருத்தா దీనికనే రావాలப்பா. வேற மாதிரி இருக்கு. ஒரு விநாயகர் செதுக்கி விட்டுருக்காங்க. ஓய் ஏய் 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 அது பெருசு. அதே அதே 2 கலர் பார்க்க ஃபஸ்ட்டு. பரவாயில்ல 2 எடுத்து. தெலுங்கு அது. हाँ हटाओ एक नंबर इधर आ एक नंबर पकड़ जल्दी फास्ट करो. நல்லா இருக்குது எடுத்துக்குறா. ப்ளீஸ் லோட் அன்லாம் ஆன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்த டைம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம பீஸும் செலக்ட் பண்ணலாம். வாங்க சும்மாவே திட்டுறான் போயிட்டுக்கிறான். அஞ்சாவது பீஸ் அது அஞ்சாவது போய்க்குது. 5 இதுதான் 5 இது 5ஆவது. பார்க்கலாம் இரு பிளேஸ் பார்த்து இது போனோம் பம்முக்கு சவுண்ட் கிக்கி ஓகே. மேலே ஒரு ஆள் ஏறாது டூர். ஒரு ஆள் கைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒரு வண்டி அங்கே லோட் பண்ணியாச்சு, இன்னொரு வண்டியும் அங்கே ஆல்ரெடி லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கப்புன்னு ஏற்றிட்டாங்க. இப்போ இங்கே வண்டி மூவ் பண்ண வேண்டியதான். ஒன்றும் தார்பாலை எப்படி இருந்தாலும் மழை நம்ப முடியாது, கண்டிப்பாக தார்பாலை போட்டு தான் ஆகணும். ஆனால் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணது ஒரு பீஸு, எனக்கு கொடுத்து ஒரு பீஸு. சரி தான் விநாயகர்னா அப்படி இப்படி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். வேற மாதிரி பேசுவோம். உண்மையிலே பீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒன்று நம்ம சேல் பண்ணி எடுக்கிறது தான்
ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த விலாகே நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா கைஸ்? ஆல்மோஸ்ட் நம்மளுடைய 2 வண்டி வெற்றிகரமாக கிளம்பிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சிருச்சு கைஸ் சம்பவம். நான் ஸ்லோவாக போடணா. நம்மளுடைய ஸ்டாக்ஸ் இன்னும் 2 நாளில் நம்ம கடைக்கு வரப்போகுது கைஸ். வரேன் கைஸ். செகண்ட் வண்டி கடவுளே, வெற்றிகரமாக போனால் சந்தோஷம் தான் கைஸ், அவ்வளோதான். அது ஒரு ஆசை. சரி இருங்க கைஸ், நான் உங்களுக்கு நம்ம பிளேஸுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஷாப்புக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி மாத்திரம் ரொம்ப கிரிட்டிக்கலான டே. எதுக்காகனா, நாங்கள் கிட்டத்தட்ட பழமநேரி வர டைம்லே மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு கைஸ். கவர் இந்த ஒரே காரணத்தினால நாங்கள் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே லம்பாக மாட்டி இருந்திருப்பேன். சரி விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் 2 லோடுமே வந்தாச்சு. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கப்புறமா க்ரெயின் சம்பவம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? போடா போலாம். மேலே வந்து இல்லையா, அதனால கொஞ்சம் உடம்பா இருக்குது. ஜாகான உள்ளே இறக்குடா நீ. டேய் 3 இறக்குடா. டேய் உள்ளே இறக்குடா. இங்கே இறக்கிறதுக்கு என்னடா உனக்கு? அங்கே அன்னுக்கிறான். உக்காந்துருச்சுடா. வாடா இல்லா. ஏய் லக்கி மழை விட்றா. எப்போ சொல்லிடும். அங்காள் இருங்க அங்காள் வச்சிடலாம். எங்க அங்காள் தகுல்து? எவ்வளோ பெருசுது? அப்புறம் வைக்கலாம். இரு விடுங்க விடுங்க விடுங்க. எடுக்கிற பார்த்து
தெரியல இது வேற. ఓపిక లేదురా అసలు. ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லாம் இதுவுமே நம்ம இறக்கியாச்சு. பிள்ளையார் சிலைங்களே இறங்கியாச்சு. உண்மையிலே கைஸ் ரொம்ப கஷ்டம். ஒரே நாள் 2 லோடு போகிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பா சாமி, இறக்கி 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 அந்த பெல்ட்டு போட்டு க்ரெயினில் தூக்கி இறக்கி வைக்கிறதுக்குள்ளே கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சரி விட்டு தரங்க, எல்லாம் விநாயகர் தானே, நம்ம சிலை இல்லை, அதுக்காக தான். சரி, இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தெலாம் நான் உங்களுக்கு அப்கமிங் vlogsல சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை.